சூப்பரான ஒரு பூரி மசாலா. இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பூரி மசாலா. இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கும்போது ஒரு டெம்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாவது தட்டி விட்டுட்டு போங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன செய்றீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டியான ஒரு மசாலாங்க. உருளைக்கிழங்கு மசாலா. பூரிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலி என்னன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கா இருந்ததுனால நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நான் வந்து பக்கத்தில் மசிச்சு வச்சிருக்கேங்க. நான் இதை வேக வச்சு மசிச்சு வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு பண்ணுறதுனால ஒரு தக்காளி, 3 பல்லு பூண்டு வந்து நான் நசுக்கி வச்சிருக்கேன். அதுவே 4 மிளகாய். இதுக்கு வந்து ஸ்பைசி வந்து இந்த மிளகாய் மட்டும் தாங்கனால 4 மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம். இதில் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டி காயம், கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, நார்மலாக இப்படி பண்ணி முடிச்சிருவோம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு ட்ரிக்கு. நான் இதுக்கு என்னென்ன ஒரு சைடாக அதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணுவேன். அதுதான் வாசனையாகவும் இருக்கும், சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டி நொறுங்கின பட்டை. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து நொறுங்கி இருக்கிறதுனால அதை அப்படி எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா நீளமாக வரும் இல்லையா பட்டை, நீளமாக இருக்கும் இல்லையா பட்டை, இந்த பட்டையில் நீங்கள் ஒரு ஆஃப் இது போட்டால் போதும். இப்படி இல்லை அரை பட்டை போட்டால் போதும். ஓகேவா? அந்த அளவு இருக்கிறதுனால நான் வந்து இந்த பட்டையை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு. இதுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறது இதனால சோம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு வந்துடுவேன். ரொம்பவும் ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் நரநரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு சுற்றினாலே போதும். சுற்றிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிக்ஸியில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துடுங்க. ரொம்பவும் நரநரன்னு இருக்காது, 1-2 சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ இது வாசனை வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். ஸோ வாங்க டக்குன்னு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து சூடாயிடுச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை போடலாம். கடுகு பொடியாக இருந்துச்சு. நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோம்பு, அந்த பட்டை, இது வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா உள்ள ஆட் பண்ணி அப்புறம் ஸ்மெல் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருந்த பூண்டு, நான் பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குவேன். அதனால் காய், பச்சை மிளகாய், வெங்காயம். வாசனை அப்படியே டெமட்டிங் பயங்கரமாக இருக்குது. அந்த வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பூரிக்கு வந்து நம்ம எப்பவும் பண்ணுற அந்த மசாலா கடலை போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலை மாவு ஊற்றி பண்ணுவோம், அந்த மசாலா தான் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எண்ணெயாகவே இருக்கும். அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க. பசங்க இதுதான் வேணும்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் போட்டு வதக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யாராவது புதுசாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனில் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் நம்ம இதை வதக்கினா போதும். ரொம்ப போட்டு ரொம்ப வதக்கி ஃபைனாக கொண்டு வரணுங்கிறது இல்லை. இதை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ இது கூட சேர்த்து ஒரு தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்லா வேகவும் செய்யும், தக்காளியும் நல்லா வெந்துடும். என்ன செய்யறேன், 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சோன்னா தக்காளி சீக்கிரத்துக்குள்ள வெந்துடும். அதனால தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் வெந்துடும். ஸோ அதனால் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா மசிச்சு வச்சுருந்தேன்.
இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன் அந்த தட்டில் இப்போ தனியாக ஓரளவுக்கு அலசி விட்டுருவேன். எல்லாம் ஒன்றா சேரணும், உப்பு உரப்பு எல்லாம் சேரணுங்கிறதுனால 2 நிமிஷம் வேக விடணும். ஸோ நான் என்ன செய்யணும், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தோணும், ஐயோ ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பூரிக்கு வந்து சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு கிரேவி பதத்தில் சூப்பராகவே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ நம்ம மல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். அதனால் ஸோ இது வேகட்டும். மூடி போட்டு உப்பு உரப்பு நல்ல உடலில் நான் பார்த்துக்கிறேன். உரப்பு செமையாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது எனக்கு. அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு எது உப்பு உரப்பு தேவைப்படுச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகா வந்து நம்ம ஜாஸ்தியாக போடுறதுனால அந்த அளவுக்கு தேவைப்படாது. உரப்புக்கு உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துறேன். ஸோ வெந்துக்கிட்டு இருக்கு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் செமி கிரேவி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கழுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். மல்லி இலையை கட் பண்ணி உள்ள போட்டுறேன். எத்தனை பூரி கொடுத்தாலும் பத்தாது. அந்த மசாலாக்காகவே நம்ம பூரியை சாப்பிட சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த டேஸ்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா, ஒருவேளை நீங்கள் பொடியாக இருக்கலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். மல்லியிலலாம் போட்டோன்னா வாசனை சொல்ல கம வருது பாருங்க. உங்களுக்கு இதை கொஞ்சம் இன்னும் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாக்கிக்கோங்க. கொஞ்சம் செமியாக இருக்கணும் அப்படின்னா செமிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கிரேவி மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்களாம் சாப்பிடும்போது வந்து கடலை மாவுலாம் கரைச்சி ஊற்றுவோம். ஒரு சில பசங்களுக்கு அது ஒத்துக்காது வயிற்றுக்கு. பட் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், செமையாக எம்மியாகவே இருக்கும். ஆஃபீஸ்க்கு நம்ம எங்கேனாலும் இதை மாதிரி பூரி மசாலா செஞ்சு கொண்டு போகும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கு ஸ்கூலில் குட்டி குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி. ஸோ வாங்க சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சோப் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா செமையாக இருக்கும் சாப்பிட்லாம். ஸோ வாங்க சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா செமையான மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எம்மையான மசாலா. அப்புறம் நம்மளோட சுட சுட பூரி ரெடிங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ நல்லாயிருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் முதல்ல செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை செய்ய சொல்லுவேன். ஏன்னா இதோட டேஸ்ட்டு நம்ம போட்டிருக்க சோம்பு, நம்ம போட்டிருக்க பட்டை, இதோட ஃப்ளேவர் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. அதனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த எப்படி பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.